கனமொழி, கணச் செயல்பாடுகள், விளக்கம் மற்றும் உதாரணங்கள். செட் லாங்குவேஜ், செட் ஆபரேஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். எண்களை கொண்டு கணித செயல்பாடுகளை செய்வதைப் போலவே கணங்களை கொண்டும் கணித செயல்பாடுகளை செய்ய இயலும். ஜான் வென் எனும் ஆங்கில கணிதவியலார் கணங்களுக்கு இடையேயான உறவுகளை படங்களின் மூலம் விளக்கும் வென் படங்களை உருவாக்கினார். இந்த வென் படங்களானது கணக்கோட்பாடு, நிகழ்தகவு, புள்ளியியல், தர்க்கம் மற்றும் கணிப்பொறி அறிவியல் போன்ற துறைகளில் பயன்படுகிறது. கணத்தின் செயல்பாடுகளை கீழே காணலாம். கணச் செயல்பாடுகள். நிரப்பு கணம். A என்ற கணத்தின் நிரப்பு கணம் என்பது கணம் A இன் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் மற்ற எல்லா உறுப்புகளையும் குறிக்கும். A இன் நிரப்பு கணத்தை A' அல்லது A complement என குறிப்பிடலாம். A' is a set of elements X. இங்கு X என்பது அனைத்து கணத்தில் இருக்கும், ஆனால் X என்பது A இல் இருக்காது. இவ்வளவுதான். நிரப்பு கணத்தின் வெண்படம். ஒரு யுனிவர்சல் செட் இருக்கு, அதாவது அனைத்து கணம் இருக்கு. அந்த அனைத்து கணத்துக்குள்ள A மட்டும் இருக்கு. சோ A நிழல் இடப்பட்டுள்ளது. இப்ப A தவிர்த்து மிச்சம் எல்லாம். சோ A விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடங்களை நம்ம ஷேட் பண்றோம். A' நிழலிடப்பட்டுள்ளது. அடுத்தது கணங்களின் சேர்ப்பு, யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். A மற்றும் B என்பன இரு கணங்கள் எனில் அவற்றின் சேர்ப்பு என்பது கணம் A அல்லது B இல் உள்ள எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணமாகும். இது A யூனியன் B என்று அழைக்கப்படுகிறது. A union B is a set of element X. இங்கு X என்பது A அல்லது B இல் இருக்க வேண்டும். கணங்களின் சேர்ப்பின் வெண்படம். யுனிவர்சல் செட் இருக்கு. இப்ப A யூனியன் B அப்படின்னா A B இந்த இரண்டு கணங்களுக்கும் பொதுவான உறுப்புகள் உள்ள போது என்னவாகும்? A யும் B யும் ஓவர்லாப் ஆகும். இப்ப மொத்தமா நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். பொதுவான உறுப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏயும் பியும் ஓவர்லாப்பே ஆகாது, தனித்தனியா இருக்கும். சோ கணம் A and B க்கு பொதுவான உறுப்புகள் இல்லாத போது அந்த இரண்டு கணங்களும் வெட்டா கணங்களாக இருக்கும், டிஸ்ஜாயிண்ட் செட்டா இருக்கும். இப்ப இதுக்கு A யூனியன் B ன்னு வரைஞ்சோம்னா அது தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ரெண்டையுமே ஷேட் பண்ண வேண்டி வரும். அடுத்தது கணங்களின் வெட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். A மற்றும் B என்பன இரு கணங்கள் எனில் அவற்றின் வெட்டு கணம் என்பது கணம் A மற்றும் B இல் உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணமாகும். இது A இன்டர்செக்ஷன் B என குறிப்பிடப்படுகிறது. A இன்டர்செக்ஷன் B is a set of element X. இங்கு X என்பது A என்ற கணத்திலும் மற்றும் B என்ற கணத்திலும் இருக்க வேண்டும். கணங்களின் வெட்டின் வெண்படம். யுனிவர்சல் செட் இருக்கு. கணம் A மற்றும் B க்கு பொதுவான உறுப்புகள் உள்ள போது அந்த ஓவர்லாப்பிங் ஏரியாவை ஷேட் பண்ணலாம். கணம் A மற்றும் B க்கு பொதுவான உறுப்புகள் இல்லாத போது, அதாவது அது வெட்டா கணங்களா டிஸ்ஜாயிண்ட் செட்டா இருந்ததுன்னா அது நல் செட் ஆயிரும். அதாவது A இன்டர்செக்ஷன் B ஒரு நல் செட் ஆகும், அதாவது வெற்று கணமாக மாறிவிடும். கணங்களின் வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். A மற்றும் B என்பன இரு கணங்கள் எனில் அவற்றின் வித்தியாசம் என்பது கணம் A இல் உள்ள ஆனால் B இல் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணம் ஆகும். இது A டிஃபரன்ஸ் B அல்லது A/B என குறிக்கப்படுகிறது. இதை வாசிக்கும் போது A டிஃபரன்ஸ் B அப்படின்னு தான் வாசிக்கணும். A டிஃபரன்ஸ் B is a set of element X. இங்கு X என்பது A இல் இருக்க வேண்டும் மற்றும் B இல் இருக்கக்கூடாது. B டிஃபரன்ஸ் A னா அந்த செட்டை நம்ம Y அப்படிங்கிற எலிமெண்டால டினோட் பண்ணோம்னா Y B ல இருக்கணும், ஆனா A ல இருக்கக்கூடாது. கணங்களின் வித்தியாசங்களுக்கான வெண்படம்.
A மற்றும் B ஆகியவை வெட்டா கணங்கள் எனில் A டிஃபரன்ஸ் B அப்படின்னா A மட்டும்தான் ஷேர் ஆகும். ஏன்னா Aல இருக்கணும், Bல இருக்கக்கூடாது. Bல ஓவர்லாப்பிங்கே இல்ல, அதனால மொத்தமா கழிஞ்சிரும். அடுத்தது B டிஃபரன்ஸ் A அப்படின்னா முதல் செட்ல இருக்கணும், ரெண்டாவது செட்ல இருக்கக்கூடாது. ஓவர்லாப்பிங் இல்லைன்றதுனால A இல்லாம போயிரும், B மட்டும்தான் ஷேர் ஆகும். A மற்றும் B க்கு பொதுவான உறுப்புகள் உள்ளன எனில் A டிஃபரன்ஸ் B அப்படின்னா ஓவர்லாப்பிங்கையும் தவிர்த்துட்டு A ஷேர் பண்ணணும். B டிஃபரன்ஸ் A னா B ஷேர் பண்ணணும். அவ்வளவுதான். கணங்களின் சமச்சீர் வித்தியாசம், symmetric difference of two sets. A மற்றும் B என்பன இரு கணங்கள் எனில் அவற்றின் சமச்சீர் வித்தியாசம் என்பது A டிஃபரன்ஸ் B மற்றும் B டிஃபரன்ஸ் A ஆகியவற்றின் சேர்ப்பு ஆகும். இதை A symmetric B என குறிப்பிடப்படுகிறது. A symmetric B is equal to A difference B union B difference A. A symmetric B is a set of element X. இங்கே X belongs to A minus B அல்லது X belongs to B minus A. A difference B னா எப்படி எழுதுவீங்க? A மட்டும் இருக்கிறது ஷேர் ஆகும், ஓவர்லாப் ஆனது ஷேர் ஆகாது, B யும் ஷேர் ஆகாது. B டிஃபரன்ஸ் A இதுல B மட்டும் ஷேர் ஆகும், ஓவர்லாப்பிங் ஷேர் ஆகாது, A யும் ஷேர் ஆகாது. இப்ப A சிமெட்ரிக் B னா மேல வரைஞ்ச ரெண்டு வென் டயகிராம்ஸையும் யூனியன் பண்றோம். பண்ணா A மட்டும் B மட்டும் வரும், ஓவர்லாப்பிங் இல்லாம போயிடும். சோ A சிமெட்ரிக் B A யூனியன் B மைனஸ் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?